என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 6க்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது வந்து ஃபஸ்ட் யூனிட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி உண்டானது. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட்ஸி ப்ராப்ளம் வந்து கஷ்டமாக கொஸ்டின் எடுக்கணும்னா இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து நம்ம வந்து டே 5 வரைக்கும் வந்து உண்டான ஸ்டடி பிளானை வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ இது வந்து டே 6க்கு உண்டான ஸ்டடி பிளான். நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட்டை வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எந்த கொஸ்டின்ஸும் விடாமல் நீங்கள் தரவு பண்ணி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடலாம். வாங்க இன்றைக்கி வந்து டே 6க்கு உண்டான ஸ்டடி பிளானை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ யூனிட் 1 அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் 7, -5 லைஸ் ஆன் த சர்க்கிள் x² + y² -6x + 4y - 12 = 0ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லைஸ் ஆன் த சர்க்கிள்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு லைஸ் ஆன் த சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க. அப்போ லைஸ் ஆன் த சர்க்கிள்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக 7ம் ஒய்க்கு பதிலாக -5ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கொடுத்துக்கூடிய சர்க்கிள் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0ன்னு வந்ததுன்னா 0 = 0ன்னு வந்ததுன்னா இது வந்து லைஸ் ஆன் த சர்க்கிள்னு சொல்லலாம். சரிங்களா? ஆல்சோ மேலும் லைஸ் ஆன் த சர்க்கிள்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் மேலும் ஃபைண்ட் த அதர் எண்ட் ஆஃப் த டயாமீட்டர் த்ரூ 7, -5 7, -5 வழியாக போகக்கூடிய இந்த டயாமீட்டருடைய இன்னொரு எண்டை கண்டுபிடின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்னென்னா இப்போ ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 7, -5. இது வந்து டயாமீட்டர் இது வந்து என்ன சென்டர், இதுலேருந்து இது வரைக்கும் என்ன டயாமீட்டருடைய ஃபர்ஸ்ட் எண்ட் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 7, -5. பி வந்து நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம x, yன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போது இதை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதர் எண்ட் ஆஃப் த டயாமீட்டருடைய இன்னொரு எண்டை வந்து கண்டுபிடிங்க த்ரூ 7, -5 வழியாக போகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சிருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சிருக்கு சென்டர் = மிட் பாயிண்ட்ங்கிற ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கணும், சென்டர் = மிட் பாயிண்ட். அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம போட்டோம்னா உனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அப்போ சென்டரோட ஃபார்முலா என்ன? சென்டரோட ஃபார்முலா வந்து -g, -f. சென்டரோட ஃபார்முலா வந்து -g, -f. மிட் பாயிண்டோட ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், x1 + x2 / 2, அடுத்து என்ன வரும் y1 + y2 / 2. இது படி நம்ம என்னென்னா சென்டர் கண்டுபிடிக்கணும். சென்டர் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு மிட் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து x1, y1, இது வந்து என்ன x2, y2. x2க்கு பதில் x கொடுக்கணும், y2க்கு பதில் y கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதர் எண்ட் ஆஃப் த டயாமீட்டர் வந்து கிடச்சிடும். சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தில் நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கு இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் ஆன்சர்ஸ் வந்து இருக்குமா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா if the diameter of the circle is a line joining the points A வந்து 2, -1, B வந்து -4, 5 கொடுத்துருக்காங்க. A வந்து 2, -1 அவங்க கொடுத்துட்டாங்க. A வந்து என்னென்னா 2, -1 கொடுத்துருக்காங்க. B வந்து -4, 5 இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து x1, இது வந்து y1 எடுத்துக்கலாம். இது செகண்ட் பாயிண்ட் வந்து x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னா 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்டாங்கன்னா x - xன்னு எழுதிட்டு இங்கே x - xன்னு எழுதுருங்க. செகண்டாக இருக்கிற எக்ஸுக்கு வந்து இங்கே 1 கொடுங்க, இங்கே 2 கொடுங்க. சரிங்களா? செகண்டாக இருக்கிற எக்ஸுக்கு இங்கே 1, இங்கே வந்து 2. அப்போ x - x1, x - x2 ப்ளஸ் அதே மாதிரி y - y1, அடுத்து என்ன y - y2 = 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் உண்டான ஃபார்முலா. அதாவது 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் உண்டான ஃபார்முலா. சரியாம்மா? இப்போ இந்த 2 பாயிண்ட் வந்து என்னென்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த சர்க்கிள் ஈக்குவேஷனை வச்சுட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆனோன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இன்றைக்கி டே 6க்கு உண்டானது வந்து ஸ்டடி பிளான் என்ன, இந்த 2 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 கொஸ்டின் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சு. சரியாம்மா? ஓகேங்களா? அப்போ வந்து இந்த 2 கொஸ்டின் வந்து நல்லா தரவு பண்ணி படிச்சிருங்க. இதுக்குண்டான ஆன்சர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் இந்த சம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க.